تعشق مثل الربا والشجر فتهدي الضياء لها يا قمر أتعشقها أم رثيت لحالي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனில் தஹர் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பசியாற்றுவது சம்பந்தமாக சில விடயங்களை பேசிக்கொண்டு போகிறார். அந்த பசியாற்றலோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை இந்த இடத்திலே என்னால் முடியுமானவரை சுருக்கமாக தஹர் என்ற அத்தியாயத்திலிருந்தும் பக்கரா என்ற அத்தியாயத்திலிருந்தும் வேறு சில அத்தியாயங்களிலிருந்தும் நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹுடைய உதவியால். சகோதரர்களே, முதலாவது ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலாவுடைய வழிபடுவதுடைய முழுமையான அந்த அச்சாணி இந்த மார்க்கத்திலே ரெண்டு அம்சங்களின் மீதுதான், ரெண்டு அடிப்படைகளின் மீதுதான் இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா இந்த தஹர் என்ற அத்தியாயத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஒன்று, அத்தஅலீம் லி அம்ரில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்கள் மரியாதை செலுத்துவது, கண்ணியம் கொடுப்பது என்பது முதலாவது அடிப்படை, அது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, வஷ்ஷஃபகத் அலா ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பின் மீது நாங்கள் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பது என்ற இந்த இரண்டு அடிப்படை தாத்பரியங்களையும் இந்த நான் சொல்லக்கூடிய வசனங்களிலே அல்லாஹு தாலா இலையோட செய்திருக்கிறார். முதலாவது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கண்ணியம் கொடுப்பது, அதனை தலைக்கு மேலால் எடுத்து செயல்படுத்துவது. இரண்டாவது, நம்மை சூழ இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு நாங்கள் இரக்கம் காட்டுவது. இந்த ரெண்டையுமே அல்லாஹ் சொல்லுகின்ற போது வயூஃபூன பின் நதர் வயகாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா, அவர்கள் நதரை நிறைவேற்றுவார்கள். அது என்ன என்றே சொல்லுவேன், இப்போதைக்கு நேர்ச்சை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த அந்த கட்டளையாகிய அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவார்கள். அதே மாதிரி வயுதீமூன தஆம், அவர்கள் உணவையும் அளிப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப நதரை நிறைவேற்றுவது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய விடயம். இரண்டாவது, படைப்பினங்களின் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக வைத்தீமூன தஆம், அவர்கள் பசியாற்றுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப இந்த ரெண்டு வசனங்களை யோசிக்கின்ற போது இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் இந்த ரெண்டையும் தான் அடிப்படையாக வைத்து சொல்லிக் கொண்டு போகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, பசி ஆற்றுவது என்றால் முதலிலே உணவு வேண்டும். இந்த உணவுடைய ஆரம்பம் என்ன என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அஃபரைத்தும் மா தஹ்ருஸூன் அன்தும் தத்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபலல்தும் தஃபக்கஹூன். எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் ஆரம்பத்திலே நட்டக்கூடிய வித்தை நீங்கள் பார்க்கின்றீர்களா? அதனை முளைத்து பூரணமாக அதனுடைய பலனை தர வைப்பது நீங்களா அல்லது நாங்களா அதனை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் நாடிவிட்டோம் என்று சொன்னால் அது அறுவடைக்கு முன்னால், பலனை தருவதற்கு முன்னாலே அதனை அழிவுறச் செய்து விடுவோம். நீங்கள் ஆச்சரியப்பட்டு கைசேதப்பட்டு போய்விடுவீர்கள் என்று வல்லநாயன் அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறார். சகோதரர்களே,
இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஹர்ஸ் தர் என்று சொல்லக்கூடிய 2 விவசாய சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது ஹர்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகிறான் நம்மோடு சம்பந்தப்படுத்துகின்ற போது, அஃபரைத்தும் மா தஹருசூன், நீங்கள் ஹர்ஸ் செய்கிறீர்களா? அப்ப ஆரம்ப முயற்சியை நாங்கள் செய்கிறோம். அதை குப்பைகளை காணியை அந்த குப்பைகளை துப்புரவாக்கி காடுகளை அழித்து அதற்குரிய உரங்களை எல்லாம் போட்டு மண்ணை கிளறி தாவர கொட்டைகளை எங்கோ இருந்து எடுத்துக்கொண்டு வந்து வைத்து அதை விதை நாட்டி தண்ணீர் ஊற்றுகின்ற ஆரம்ப முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த ஆரம்ப முயற்சியை செய்யக்கூடிய எங்களுக்கு 2வது கட்ட முயற்சியுடைய சபபைத்தான் நாங்கள் செய்கின்றோம். அதாவது இதனுடைய நம்மளுடைய நோக்கம் என்ன? இது முழுதாக தாவரமாக மாறி நிறைய லாபங்களை எனக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை ஆரம்பத்தில் நாங்கள் செய்கிறோம். அப்ப அதற்கு ஆரம்ப விடயத்தை செய்வதற்காக வேண்டி ஹர்ஸ் என்ற வார்த்தையை அல் குர்ஆன் பயன்படுத்துகிறது. அதன் பின்னால் அதனை வளர்த்து கனிமரமாக ஆக்கக்கூடிய அந்த வேலையை செய்கின்ற போது அல்லாஹு தாலா என்ன கேட்கிறான்? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதனை முற்றுமுழுதாக பலன் தரக்கூடியதாக நீங்கள் வளர்த்து முடிக்கிறீர்களா, நாங்கள் வளர்த்து முடிக்கிறோமா? எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு வித்து ஒரு நாற்று கதிராக மாறி மக்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு பொருளாக மாறுகின்ற வரை இருக்கின்ற எல்லா ஆபத்துக்களையும் தடுத்து நிறுத்தி அதனை பாதுகாப்பது என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருடைய கையிலும் அதிகாரத்திலும் இல்லை என்ற ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். ஆரம்ப கட்ட வேலையைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். ஆனால் அல் மப்லா அல் மக்சூத் என்று சொல்வார்கள். இதனை நாடக்கூடிய அந்த கடைசி எல்லையை செய்வது நாங்கள் கிடையாது, அல்லாஹு தான் இதை செய்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமா, நாங்கள் நாடிவிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய இரக்கத்தினால் தான் இதனை செய்கிறோம், வளர்க்கிறோம், அதை நிறைவேறச் செய்கிறோம். இல்லை என்று சொன்னால், நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் என்று சொன்னால், அதை அறுவடைக்கு முன்னாலேயே நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பதராக கூலமாக அழித்து, ஒன்று மழையை விட்டு அல்லது பூச்சிகளை விட்டு அல்லது மழையை கூட வைத்து அல்லது வெயிலை கூட வைத்து அல்லது வெயிலை குறைத்து காத்தை குறைத்து என்னாவது செய்து அல்லாஹ் அழிக்க நினைத்தால் நவுது பில்லா யாதன் பில்லா, முழு குதிரத்தும் அல்லாஹ்விடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஃபலல்தும் தஃபக்கஹூன், நீங்கள் திடுக்கிட்டு போய்விடுவீர்கள், கவலைப்பட ஆரம்பிப்பீர்கள். நம்மை விட்டு இந்த விவசாயம் வழிவு போய்விட்டதே என்று நீங்கள் யோசிப்பீர்கள், கை சேதப்பட்டுக் கொள்வீர்கள். நாங்கள் அனைத்து செலவழித்து எல்லாமே நாசமாகிவிட்டது. சில நல்ல மக்களுக்கு வேறொரு கிளிக் கொண்டு வரும், அடே நாங்கள் செய்த பாவத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் நம்முடைய சொத்தை பறித்தானா, செல்வத்தை பறித்தானா என்பதை அவர்கள் யோசித்து அந்த பழைய தொழில்களை எல்லாம் விட்டு திரும்பி வரக்கூடியதாகவும் அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருந்து கொண்டிருக்கும். சகோதரர்களே, அப்போ இந்த விடயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விடயத்தை பாருங்கள். அதன் பின்னால் தண்ணீரை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அப்ப பசியாற்றுவது என்று சொன்னால் உணவு குடிப்பு என்பதை ஒட்டுக்கொண்டிருக்கிறோம். அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன் லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், எந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கிறீர்களோ அந்த தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அதனை மேகத்திலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா அல்லது நாங்கள் இறக்குகிறோமா? நாங்கள் நாடி விட்டோம் என்று சொன்னால் அதனை உப்பாக நாங்கள் மாற்றுவோம், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? சகோதரர்களே, உப்பாக மாற்றுவது என்பது என்ன என்பதை பற்றி இன்னொரு தலைப்பை இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன், அப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்போ அல்லாஹ் தண்ணீரை பற்றி என்ன சொல்லுகிறான்? மேகத்திலிருந்து நீங்கள் இருக்குகிறீர்களா நாங்கள் இருக்குகிறோமா? நாங்கள் நாடி இருந்தால் அதனை உப்பாக மாற்றுவோம். இப்ப சொல்லுகிறான், நீங்கள் இதற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று சொல்கிறான். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உணவும் நன்றி செலுத்தக்கூடியது அல்லாஹ்வுக்கு. நாம் உண்டு விட்டு நன்றித்தான் செலுத்துகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்கிறோம். குடித்து விட்டும் நன்றி செலுத்துகின்றோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறோம். அப்ப குடிப்புக்கு மாத்திரம் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா அங்கே கேட்டான். ஆனால் உணவை பற்றி சொல்லுகின்ற போது ஃபதல்தும் தஃபக்கஹூன், நீங்க ஆச்சரியப்பட்டு போவீர்கள், கைசேதப்பட்டு போவீர்கள், கவலைப்பட்டு போவீர்கள் என்றுதான் அந்த வசனத்தை முடிக்கிறான்.
இப்ப நாம யோசித்தோம் என்று சொன்னால், ஏன் இப்படி சொல்கிறான் என்று யோசித்தோம் என்று சொன்னால், சகோதரர்களே, பயிரை பற்றி பேசுகின்ற போது அதை உண்வதை பற்றி அல்லாஹு தஆலா பேசவில்லை. அது அறுவடை செய்கின்ற விடயத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறான். அஃபரைத்துமா தஹ்ருசூன் அன்தும் தத்ரவுன அம் நஹ்னு ஸாரிஊன், இதைத்தான் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அஃபரைத்துமா தஅக்குலூன், நீங்கள் உண்ணக்கூடியதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்டிருந்தால், அந்த உணவிலே இருந்து கடைசி, அந்த தாவரத்திலே இருந்த கடைசி மனிதனுடைய வெளிப்பாடு இதுதான். அந்த பிரயோசனத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அப்படி அந்த இடத்திலே உண்ணுவதை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, வெறும் விவசாயத்தை பற்றி பேசுகிறான். அதனால் ஃபலத்தும் தஃபக்கஹூன் என்று சொல்லுகிறான். ஆனா குடிப்பை பற்றி மாத்திரம் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற நேரத்தில் அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். விவசாயத்தில் அறுவடையை பற்றி பேசினான் உணவுக்கு, ஆனா குடிப்புக்கு டைரக்டாக தண்ணீருக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து விட்டான். அதனால இறுதி கட்டத்திலே இதை இருப்பதன் காரணமாக இதற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான். விவசாயத்தை ஆரம்ப கட்டத்திலே சொல்வதன் காரணமாக இதனை பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் என்று முடிக்கிறான் என்று நம்முடைய கண்ணியமான உலமாக்கள் தஃப்சீர்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம் சகோதரர்களே, இந்த ஹர்ஸ் என்று நீங்கள் நட்டுகிறீரா என்று கேட்கின்ற வார்த்தை, நாங்கள் வளர்க்கிறோமா நீங்கள் வளர்க்கிறீர்களா முழுசாக என்று கேட்கின்ற வார்த்தை, இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நட்டுவதிலே இருந்து கடைசியாக முடித்து ஆகின்ற வரை நம்முடைய முயற்சி இருந்து கொண்டிருக்கிறது. நாம தான் அதற்கு சபபாக இருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா குடிக்கிற தண்ணீரை, மழையை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்ற போது நம்முடைய முயற்சி எதுவுமே இல்லை. மேகத்திலிருந்து நாம இறக்குறோமா நீங்க இறக்குறீங்களான்னு தான் நேரடியாக கேட்கிறான். டிஸ்டில்ட் வாட்டர், பியூரிஃபைட் வாட்டர், தூய்மையாக்கப்பட்ட தண்ணீர், அதை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது அப்ப நம்முடைய முயற்சி அங்கே ஒன்றும் இல்லை. உணவை பற்றி பேசுகின்ற போது நம்முடைய முயற்சி இருக்கிறது. அதனால நம்முடைய முயற்சி இருப்பதன் காரணமாக அல்லாஹு அலம் சில உலமாக்கள் சொல்லுகின்ற தஃப்சீரை தான் இங்கே நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தஆலா அங்கே தஃபக்கஹூன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஃபலத்தும் தஃபக்கஹூன், நீங்கள் ஆச்சரியப்படக்கூடியவர்களாக, துக்கப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்கிறான். ஆனா இங்க முயற்சியே இல்லாமல் தண்ணீர் கிடைப்பதன் காரணமாக அல்லாஹு தஆலா நன்றி செலுத்த மாட்டீர்களா, இது என்னுடைய தனி குதிரத்தினால் தான் உறிஞ்சி இந்த ஆவியாக்க வைத்து அத்தனையும் செய்கிறேன் என்று சொல்கிறான். சகோதரர்களே, இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், எந்த விதமான உணவும் அந்த நியமத், உணவுடைய நியமத் பூரணமாகுவது எப்போது தெரியுமா? அது குடிப்பும் சேர்ந்து இருக்கின்ற போதுதான். நீங்க பார்க்கலாம், ஒரு பாலை நிலத்தில் நாம போய் மாட்டிக்கிட்டோம் அல்லது ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டோம், நம்மள்ட்ட நிறைய உணவுகள் இருக்கிறது, ஆனா குடிப்புக்குரிய தண்ணீர் இல்லை. எத்தனை பாத்திரத்தில் உணவுகள் இருந்தாலும், விதவிதமான சமைப்புகள் இருந்தாலும், ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை என்று சொன்னா ஈக்கிற உணவை திம்பதற்கு நாங்க பயப்படுவோம். ஏன் பயப்படுகிறோம் சகோதரர்களே? இதை குடிச்சா இது அடைத்து விட்டது என்று சொன்னால் தண்ணீருக்கு எங்கே போவது? அதனால அதை நாங்கள் திங்காமல் கொட்டி விடுவோம் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன, எந்த உணவாக இருந்தாலும் சரி, அந்த நிஅமத்து பூர்த்தியாவது தண்ணீரை வைத்துத்தான் பூர்த்தி ஆகிறது. அதன் காரணமாக தண்ணீருக்கு நன்றி செலுத்தக்கூடாதா என்று வல்லநாயன் அல்லாஹு தஆலா கேட்கிறான் என்பதை இந்த தஃப்சீர்களிலே இருந்து நாங்கள் அழகாக புரிந்து கொள்ளலாம். குர்ஆனுடைய தஃப்சீருடைய அந்த ஒழுக்கத்தை, அந்த தர்த்தீபை, அந்த ஆழத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சகோதரர்களே, அதன் பின்னால் அஃபரைத்துமுன் நாரல்லத்தி தூரூன் என்று அல்லாஹ் கேட்கிறான். எந்த நெருப்பை நீங்கள் மூட்டுகிட்டீர்களோ அதனை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். அப்ப மூன்று, ஒன்று மக்கூல், இன்னொன்று மஷ்ரூப், ஒமாபிஹி இஸ்லாஹுல் மக்கூல். ஒன்று உணவு, இன்னொன்று குடிப்பு. எதன் மூலமாக அந்த உணவு சீராக்கப்படுமோ? உதாரணமாக நாம ஒரு தானியத்தை, அரிசி என்று வைக்கல, அதனை நாங்க சமைக்க போகிறோம் என்று சொன்னால் அரிசி எடுத்து அதுல தண்ணியை ஊற்றுவோம். ரெண்டு அடிப்படை சாமான்களும் சேர்ந்துட்டு
ஆனா அதன் பின்னால நாம நெருப்பு வச்சாதான் அது சோறாக புழுங்கி வரும். அதனால அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த தர்தீபை சொல்லிக் கொண்டு போகிறான். அடிப்படை உணவு மனித உடலுக்கு ரொம்பவும் தேவையானது. கலோரியை கொடுப்பது, விட்டமின்களை கொடுப்பது, புரதத்தை கொடுப்பது, கார்போஹைட்ரேட்டை கொடுப்பது, ஃபெட்டை கொடுப்பது, மினரல்ஸை கொடுப்பது, கனியுப்புகளை கொடுப்பது, எல்லாம் உணவுடைய பேஸ். அப்ப முதலாவது அதை சொல்லுகிறான். தண்ணீர் வாழ்க்கையின் ஜீவதாரமாக இருந்தாலும், வாழ்க்கையின் ரிஃப்ரெஷ்மெண்டாக இருந்தாலும், புத்துணர்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலும் அது 0 கலோரி. அது அதுல எந்த கலோரியும் கிடையாது, 0 கலோரியாகத்தான் அது இருக்கிறது. உணவில் நிறைய கலோரி இருக்கிறது. அது இன்னொரு சப்ஜெக்ட் சகோதரர்களே. அப்ப முதலாவது உணவை பற்றி சொல்லுகிறான், இரண்டாவது குடிப்பை பற்றி சொல்லுகிறான், மூணாவது என்ன, இது எல்லாம் சீராக வேண்டுமாக இருந்தால், அதுல இருந்து ஒரு வித்தியாசமான உணவை நாங்கள் செய்ய வேண்டுமான இருந்தால், ஒரு வித்தியாசமான பானத்தை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால், அதன் பின்னால் நெருப்பை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். எவ்வளவு நுணுக்கமாக அல் குர்ஆன் இதையெல்லாம் வரையறுத்துக் கொண்டு போகிறது. இப்படியான வசனங்கள் சொல்லக்கூடியது குர்ஆனை தவிர வேறு எந்தையாவது வேத நூட்கள் இருக்கிறதா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. எழுத படிக்க தெரியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பேசியிருக்கவே மாட்டார்கள். அடுத்த விஷயம் சகோதரர்களே, பசியாற்றுவதை பற்றி நான் சொன்னேன். அதை இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான். வயுதீமுன தாம அலா ஹுப்பி மிஸ்கீன வயதீம வாசீரா. ஹுப்பின் காரணமாக அவர்கள் பசியாற்றுவார்கள், மிஸ்கீன்களுக்கும் யத்தீமுக்கும் அசீருக்கும். அந்த ஹுப்பிஹி யாருடைய அன்பின் காரணமாக? ஒன்று அலா ஹுப்பில்லா, ஒன்று அல்லாஹ்வுடைய அன்பின் காரணமாக, அல்லது பசிக்க கூடியவனை, பசியிலே கிடப்பவனை அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு செலுத்துவதன் காரணமாக, அல்லது பசி ஆற்றுவதிலே இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தின் காரணமாக. முதலாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பு. இரண்டாவது பசியாளியின் மீது இவன் அல்லாஹ்வுக்காக வைக்கின்ற அன்பு. மூன்றாவது பசி ஆற்றுகின்ற போது அவன் அந்த சாப்பாட்டை உண்டுவிட்டு அவன் இவனை சந்தோஷத்தோடு நன்றி உணர்வோடு பார்க்கின்ற போது அதிலே வரக்கூடிய அந்த அன்பு. ஆக மொத்தத்திலே ரஜா சாபில்லாஹி வரிதா, அல்லாஹ்வுடைய கூலியும் பொருத்தத்தையும் எதிர்பார்த்துத்தான் இதனை அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய அந்த நல்ல மனிதர்கள் செய்வார்கள். மிஸ்கீன் வஹுவல் ஆஜிஸ் அனில் இக்திசாபு பினஃப்ஸி. மிஸ்கீன் என்றால் யார்? சம்பாதிக்க முடியாத அளவுக்கு இயலாமலே இருந்து விட்டான், ஒரு பலவீனமானவன், அல்லது முதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். யார் வேண்டாலும் இருக்கலாம், இவனை மிஸ்கீன். இரண்டாவது யதீம் வஹுவல்லதி மாத காஸிபு ஃபயபகா ஆஜிஸன் அனில் கஸபி லிஸ்ஸிக்ரிஹி மா அன்னஹு மாத கஸ்பு. எப்படி வரைவிலக்கணம்? அவனுக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய தந்தை அல்லது சகோதரர் யாராவது இவர் சிறு வயதிலே இருக்கின்ற போது இவரை விட்டு மௌத்தாகி விட்டார்கள். இப்போ இவன் படிக்கக்கூடிய வயசு, சின்ன வயசு, இவன் அனாதையாக இருப்பான். எப்போ காசிப் சம்பாதிக்கக்கூடியவர் மௌத்தாகி விடுகின்றாரோ அந்த நேரத்தில் அவனுடைய கஸ்பும் மௌத்தாகிவிடும், சம்பாதிப்பும் மௌத்தாகிவிடும். இப்ப இவன் அனாதை. மூன்றாவது என்ன? அசீர், ஒரு கூட்டத்தால் எதிரியாக நினைத்து அல்லது சந்தேகத்தின் பேரில் கைதியாக பிடிக்கப்பட்டவன், அவனுக்கு தப்புவதற்கு வழி இல்லாத நிலைமையிலே அவன் இருந்து கொண்டிருப்பான் என்பதை நாங்க யோசிக்கலாம். சகோதரர்களே, இந்த மூன்று கூட்டத்தையும் பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மிஸ்கீன், அனாதை, அடுத்தது கைதி என்று அல்லாஹ் தஆலா. இதெல்லாம எல்லாருக்கும் பசியாற்றலாம். இந்த மூன்றையும் உதாரணத்துக்கு சொல்லுகிறான் சகோதரர்களே. அப்ப கைதி என்று சொன்னால் யாரு? அதாவது உண்மையிலேயே சகோதரர்களே, இதை விளங்குவது என்று சொன்னால் நாம ஒரு இடத்துக்கு நாங்கள் போக வேண்டும். பலத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துக்கு நாங்கள் போக வேண்டும். அந்த பலத் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஃபலக் தஹமல் அக்கபா, அவர்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த கனவாவை இன்னும் கடக்கவில்லை. வமா அதுராக மல்லக்கபா, அந்த கனவா என்றால் என்ன? ஃபக்கு ரகபா, அடிமையுடைய கட்டை அவிழ்த்து விடுவது. அதை நான் சொல்லுவேன். அவ் இத்வாமின் ஃபியோவின் தி மசாபா, பசியுடைய நாளிலே உணவளிப்பது. யதீமன் தா மக்ரபா,
உறவினராக இருக்கக்கூடிய அனாதைக்கு உணவளிப்பது, அவ் மிஸ்கீனன் தாமத்திரபா மண்ணில் புரளக்கூடிய ஒரு ஏழைக்கு உணவளிப்பது என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டு போகிறான். சகோதரர்களே, சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய கனவா இருக்கிறது, அதுக்கு மேலால் ஒரு பெரிய பாலம் இருக்கிறது. இதிலே மாற்று கருத்து கிடையாது. எல்லோரும் அதனை கடந்துதான் நாங்கள் போகக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்க என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முதலாவது ஃபக்கு ரகபா என்று சொல்கிறார். இந்த கனவாயை கடப்பது என்று சொன்னால் ஒருவனுடைய அடிமை சங்கிலியை உடைத்து அவனை பூரண சுதந்திரமானவனாக மாற்றுவது. நபியோங்கள்ட்ட காலத்தில் எத்தனையோ கைதிகள் பிடிக்கப்பட்டு வருவாங்க. கைதிகள்டா யாராயிருப்பாங்க? 95% அவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களாகத்தான் இருப்பாங்க. பிடிச்சி கொண்டு வந்தா நபி அவங்களுக்கு என்ன தண்டனை தீர்ப்பு வழங்குறது வேற விஷயம். தீர்ப்பு வழங்கும் வரை அவர்களுக்குரிய சாப்பாடுகளை சரியாக கொடுக்க வேண்டும் என்று பணிப்பார்கள். ஏன் தெரியுமா? ஏற்கனவே கைதியாக இருக்கிறான் என்பது வேறு, அதே நேரத்தில் அவனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சாப்பாடை கொடுக்க வேண்டும். அப்ப கைதி குற்றம் செஞ்சவன், இஸ்லாத்தை விட்டு வெளியே நிற்கிற முஸ்லிம்கள் எதிராக போராடினவன், அவனுக்கே நாம அசீர், அவனுக்கே நாம உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் அதையே இதிலே சேர்க்கிறான் என்று சொன்னால், மற்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில கைதிகள் இருப்பாங்க, 2 மாசத்துல கழுத்து வெட்டப்பட போகுதுன்னு சொல்லுவாங்க. இவன் உயிருக்கு பயந்து கொண்டிருப்பான். ஏற்கனவே உயிர் போகின்றது என்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நன்றாக சாப்பாடு கொடுக்கணுங்க. இஸ்லாம் அந்த மாதிரி ஒரு மனித நேயத்தை சொல்வதற்காக வேண்டி இதனை சொல்லுகிறது. இரண்டாவது ஃபக்கு ரகபா என்று சொன்னால், சகோதரர்களே, கட்டை அவிழ்த்து விடுவது என்று சொன்னேன். அது என்ன கட்டு என்று சொன்னால், ஒரு மனிதன் கடலிலே மாட்டியிருக்கிறான். இப்ப இவன் சுதந்திரக்காரன் கிடையாது. அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், எப்படி சொல்கிறார்கள்? உன்னுடைய கடன்காரன் உன்னுடைய கைதி, உனக்கு கடன் பட்டவன் உன்னுடைய கைதி. அந்த கைதியை அழகான முறையில் நீ நடத்துக்கள். உனக்கு கடன் பட்டவனை அழகான முறையில் நடத்துக்கொள். இது அந்த காலத்தில். இப்ப கடன் கொடுத்தவன் தான் கைதி, பின்னுக்கு அலைஞ்சி திரியிறான். அது இன்னொரு சம்பவம் சகோதரர்களே, அது வேற ஒரு விஷயம். அப்ப அந்த அளவுக்கு கடனுக்கு மரியாதை கொடுத்த சமுதாயம் ஜாஹிலியா கால சமுதாயம். அப்போ சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய தூதருடைய அந்த அல்லாஹ்வுடைய வசனம் ஃபக்கு ரகபா, அடிமை சங்கிலியை உடைப்பது ஒரு பக்கம். இரண்டாவது என்ன? கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, பெரிய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்குரிய அந்த 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 சுமையை நாம உடைச்சி கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க சுதந்திரமானவர்களா போயிடுவாங்க. நான் ஒரு விஷயம் ஒன்று வாசிச்சேன். இந்தியாவில் ஒரு கவிஞர் இருக்கிறாரு, வைரமுத்துன்னு சொல்லி. அவர்ல போய் ஒருவர் கேட்கிறாரு, நான் உங்களை மாதிரி ஒரு கவிஞனாக வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறான். அவன் சொல்றான், ஒரு பணக்கார பெண்ணை பார்த்து திருமணம் முடி என்கிறான். என்ன சார், நான் இதை கேட்கிறேன், நீங்க என்ன திருமணம் முடிக்க சொல்றீங்கன்னு கேட்கிறார். அப்ப அவர் வைரமுத்து சொல்றாரு, இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய வார்த்தையில் சொன்னா மார்க்கத்தை செய்யக்கூடியவர்கள், ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய மக்கள், இப்படி ஏதாவது நாம வச்சுக்கிடலாம். இருக்கக்கூடியவங்களுக்கு தலையில எந்த பிரஷரும் இருக்கக்கூடாதுங்க. இருந்தால்தான் அல்லாஹுடைய உதவியால் நாம நம்முடைய இந்த பயணத்தை தொடர்ந்து செய்யலாம் என்பதை சொல்வதற்காக வேண்டி அவர் சொல்லுகிறார். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சமுதாயத்தில் தவ்வால இருக்கக்கூடிய மக்கள், பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்கள், இவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை தேடி பிடிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதற்காக வேண்டி அசீர் என்ற வார்த்தை கடனாளிக்கும் பொருந்தும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். சகோதரர்களே, மூன்றாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அசீர் என்று சொன்னால் இன்றைக்கு சில கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களையே கைதிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கைதிகள் அல்ல. தக்குல்லாஹ் ஃபின் நிஸா, பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்க பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹுன்ன இந்தக்கும் அவான், உங்களுடைய சரி பார்ட்னர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சகோதரர்களே, அதை கைதிகளை போட்ட பெரிய பணக்காரராய்ப்பாரு, ஆனா ஊட்ட பூட்டிட்டு தான் அவர் போவாரு. என்ன, மனைவி கைதி, இருண்டா ஈக்கோணும், எலும்புண்டா எலும்போணும். இவர் போய் கடையில போய் விரும்பினதை சாப்பிடுவாரு, ஆனா அவங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய காஞ்ச பானை திட்டு நேத்தைய கறியை வச்சு சாப்பிட்டு போய்த்துருவாங்க.
இவர் வரமாட்டாரு, அவர் பெரிய எஜமானர் போல இருந்து அது புதுசிக்கு என்னது புட்டும் கறியும்பாங்க, பழசா பணத்தோட குத்தும் மிதி என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனைவிகளை கைதியாக வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கடன்பட்டவர்களை கைதிகளாக வைக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நாங்க நீக்கினோம் என்று சொன்னால்தான், ரகபத் இதை நாங்க சீர் செய்தோம் என்று சொன்னால்தான் எங்களுக்கு அந்த கனவாயை கடக்க முடியும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதனால அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, உருப்படியாக நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொள்ளுங்கள். பசியாத்துங்க, உங்களோட உறவுகளுக்கு பசியாத்துங்க, உங்களோட குடும்பத்துக்கு பசியாத்துங்க, எல்லாருக்கும் நீங்க பசியாத்துங்க. உங்களோட மனைவி மக்களை சரியான முறையில் நீங்க கண்ணியமாக நடத்துங்கள். பசியுடைய நாளையிலே உணவளிப்பது, பசியுடைய நாளை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாருக்கு பசி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. உண்மையிலே யோசிச்சால் சகோதரர்களே, பசிக்கின்ற ஒருவனுக்கு கொடுப்பதும் நாம பசியுடைய நாள் தான் சொல்லலாம். யாருக்கு பசியுடைய நாள்? நாம கொடுக்கக்கூடியவனுக்கு. நாம பசியாக இருக்கிறோம், நம்மகிட்ட இருப்பதே அண்டைக்குள்ள சாப்பாடு. இப்போ நம்மள பக்கத்துல 500 ரூபாய் இருக்கிறது, 500 ரூபாய்க்கு நாம வாங்கி சாப்பிடலாம். அதை 250 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு பசி உள்ளவனுக்கு, பசியுடைய நாள்ல இருப்பவனுக்கு பசி ஆற்றுவது என்றால் கனவாயை கடக்கலாம். சஹாபா அஜ்மஈன் இதைத்தான் செய்தார்கள். வயூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு அடிப்படை தேவை, உணவு தேவை இருந்த போதும் அவர்கள் தங்களை விட்டு அடுத்தவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். உங்களுக்கு தெரிய, விளக்கை அணைத்து விட்டு சாப்பாடு கொடுத்த அந்த சஹாபாக்களுடைய குடும்பத்தை பற்றித்தான் இந்த வசனம் இறங்கியது என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப சஹாபாக்களுடைய அந்த மென்டாலிட்டி அப்படித்தான் இருந்தது. அப்ப பசியுடைய நாள் எங்களுக்கு பசியா இருக்கின்ற நேரத்திலும் கூட நாம இது வேங்கோண்டு ப்ரோக்ராம் பண்ணுவோம். 1 கிலோ இறைச்சின்னு வைங்களேன், ஸ்ரீலங்கால 750 ரூபான்னு வைங்களேன், நாம என்ன செய்யறது, அதுல 400 ரூபாய்க்கு அன்றைக்கு இறைச்சி வாங்கிடுறது, வாங்கி போட்டு 250 ரூபாய்க்கு நம்ம சகோதரனுக்கு கொடுக்கிறது. ஏங்க கொடுக்க முடியாது? இதுதாங்க தௌவத்து, இதுதான் மார்க்கம். இந்த மாதிரி நாம யோசிச்சு நாம ஒவ்வொன்றாக செய்தால் எதற்காக? நம்முடைய கனவாயை கடக்க வேண்டும் என்பதற்காக. யதீமந்தா மக்ரபா, நெருக்கமாக இருக்கக்கூடிய அனாதை. அப்ப ஏன் இதை சொல்றான்னு சொன்னா, நெருக்கன்று சொன்னா, ஒன்று இரத்த உறவால அல்லது திருமண உறவால வரக்கூடியது, இரண்டாவது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய, நம்மளோட ஊர்ல நம்மளோட இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி அனாதைகள் இருப்பார்கள். அப்ப நெருக்கமான அனாதைகள் என்று அல்லாஹ் சொல்றான்டா. தூரத்தில் உள்ள அனாதைகளுக்கு கொடுக்க வானாண்டி இல்ல, குர்ஆனுடைய போங்கது. முதல்ல இவங்களுக்குரிய விஷயத்தை நீங்க சரியாக நீங்க செய்து பாருங்கள். அப்ப யதீமன் தா மக்ரபா அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா, மண்ணில் புரளக்கூடிய ஏழை. 2 காரணத்தால மண்ணில புரளுவாங்க. ஒன்னு என்ன தெரியுமா? பசியால புரளுவான், இன்னொன்னு நோயால புரண்டு கிடப்பான். நோயில படுத்த படுக்கையில அவன் பார்ச வியாதி பேரலைஸ்ல விழுந்து கிடந்துருவான், இல்லாது வேற ஏதாவது வருத்தத்தில் கிடந்துருவான். குடும்பம் எல்லாம் பட்டுன்னு பாக்குறமா இல்லையா? ஏன் என்கிட்ட சொல்ல இல்லை? அது அல்ல, அல்லாஹ் என்ன சொல்றான், நீ கனவாயை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? நீ நான் சொல்லுவதை செய்ய வேண்டும். கடனாளியுடைய பிரச்சனையை நீ முடிக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தை கண்ணியமாக நடத்த வேண்டும். நீ பசியா இருக்கின்ற போது கூட பாதி அடுத்தவனுக்கு கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும். அடுத்தது என்ன? நெருக்கமாக இருக்கக்கூடிய, அது இரத்த உறவாக இருக்கலாம் அல்லது அண்டை வீடாக இருக்கலாம், அனாதையை பார்த்துக்கிட வேண்டும். அடுத்தது என்ன? மண்ணில் புரளக்கூடிய ஏழைக்கு. மண்ணில் புரள்வது 2 சந்தர்ப்பம். பாயிலேயே படுத்துட்டான்னு சொல்லுவோம், நோயின் காரணமாக அவன் படுத்தா அவன் குடும்பம் பரடும். அதே நேரத்தில் வறுமையில மண்ணில பறந்து கிடப்பாங்க. ஒரு வர்ணனைக்காக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், இதையெல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சகோதரர்களே, பலத் என்ற அத்தியாயத்தில் இதை சொல்லுகிறான். இதையெல்லாம் நாங்க செஞ்சோம்னு சொன்னா இன்றைக்கு நாம செய்வது அடுத்தவங்களுக்கு செய்த மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாம் தான் நம்மள பாலத்தை கடக்க வைக்க போகிறது. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில உள்ள பாலம் எந்த அளவுக்கு? யௌம துபத்தலுல் அர்து வ அர்து வஸ்ஸமாவாத், வானங்களும் இந்த பூமியும் வேறு விதமாக மாற்றப்படுகின்ற போது, ஆயிஷாமா கேட்டாங்க, அந்த மாற்றப்படுகின்ற அந்த மாதிரி நிலைமையில மனிதர்கள் எங்க இருப்பாங்க யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நடுவுல இருக்கிற பாலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருப்பான்.
சுப்ஹானல்லாஹ். ஆதனல்லாஹு வ ஈயாக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாலத்தை நாம கடக்கிறோன்னு சொன்னா இந்த உலகத்துல சுத்தமா கஞ்சராக இருக்கக்கூடாது, கஞ்சராக இருக்கவே கூடாது என்ற பாடத்தை இந்த இடத்தில் அல்லாஹு தாலா நமக்கு இந்த பலத் என்ற அத்தியாயத்தில் சொல்றான். ஹைர், இப்ப நாம திரும்ப தஹர் என்ற அத்தியாயத்துக்கு வருவோம். இன்னமா நுதீபுக்கும் வஜிஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நிச்சயமாக நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டித்தான். உங்களிடத்திலே இருந்து பாருங்க, இந்த வசனத்தை சொல்ற நேரத்தில் இப்படி சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. வகாலு இன்னமா நுதீபுக்கும் வஜிஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாங்க உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டித்தான், பசியாட்டுவதெல்லாம். உங்களிடத்திலே இருந்து நன்றி பாராட்டுவதையோ பிரதியீடையோ எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லவில்லை. அப்படி சொன்னா நாம கொடுக்கிற நேரத்துல எல்லாம் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி ஓதி கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப அதனால குர்ஆன் எவ்வளவு நுணுக்கமாக பேசுகிறது. என்ன, வல்லாஹி மா காலு ذلك بألسنتهم, அவர்களுடைய நாவால் இதனை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். வலாக்கின் அலிமல்லாஹு பின் குலூபிஹிம் ஃபஅஸ்னா பிஹி அலைஹிம் லியுரையிப ஃபீ ذلك الراعبன். இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஆசைப்படுபவர்கள் இதை பார்த்தாவது ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக புகழாரம் சூட்டிக் கொண்டிருக்கிறான். அவருடைய நிய்யத்து, அந்த சிஹத், அந்த இஅ்திகாத், அந்த உறுதி, அதுல உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறான். ஆனா அஷைத்தான் யைதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஷைத்தான் அந்த அவனுடைய அக்கீதால உறுதியா இருக்கிறான். என்ன அக்கீதா? கஞ்சத்தனத்தை சொல்லி சொல்லி நீ எல்லாம் உணவளிக்க கூடாது என்பதை அவன் சொல்லுகிறான். அவன் அக்கீதால அவன் உறுதியாகிறாங்க. வழிகெடுக்கணும், மௌலைமார்களை பெறட்டணும், அவன் அக்கீதால உருட்டியாகிறான். ஒன்னாகிற கூட்டத்தை ரெண்டாக்கணும், ஒன்னாகிற 15 மௌலைமார்களை 3 துண்டு ஆக்கி போடணும். இதுக்காக வேண்டி என்ன செய்யணுமோ அதுல எல்லாம் உறுதியா இருக்கிறான். ஆனா நாம நமக்கு ஈக்கிற ஒரு அக்கீதால நாம உறுதியா இல்லை சகோதரர்களே. அப்ப என்ன, நம்முடைய அந்த அந்த உறுதியான நியத், நாம உணவளிப்பதை அல்லாஹ்வுக்கு அந்த நியத்தோடையே நாங்க கொடுக்கணும். பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பது கிடையாது. சில வேளைகள்ல சகோதரர்களே மக்கள் நம்மளை நாம எதிர்பார்க்க மாட்டோம்,